உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஏபிஎன் சாமி ஆன்மீக சொற்பொழிவாளர் தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு சாமி. தற்போது லட்டு சர்ச்சை விவகாரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குவதற்காக மகா சாந்தி ஹோமமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாயம் இது பண்ண வேண்டியதான ஒரு மிகச்சிறந்த காரியம் இது. ஏன்னா இப்ப வருஷம் எல்லா திருக்கோயில்களிலும் வைணவ திருக்கோயில்கள்ல அது வைகாலசமா இருந்தாலும் சரி பஞ்சராத்திரமா இருந்தாலும் சரி 2 விதமான ஆகம பிரகாரம் நடக்கக்கூடியதான திருக்கோயில்கள்ல வருடந்தோறும் ஒரு பிராயச்சித்த ஹோமம் பண்ணுவாங்க. அந்த பிராயச்சித்த ஹோமத்திற்கு பவித்ரோத்சவம்ன்றதாக சொல்லி பேரு. அந்த பவித்ரோத்சவம் எதுக்கு, அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வருடத்துல தெரிந்தும் தெரியாமலையும் அறிந்தும் அறியாமலையும் பகவானுக்கு நாம் பூஜை முறைகள்ல ஏற்படுத்திருக்கக்கூடியதான சில தோஷங்கள் குறைகள், அந்த குறைகளை நீக்கி அது சுவாமிக்கு சாநித்தியம் மேன்மேலும் வளரணும், சுவாமிக்கு மனசுல எந்த விதமான ஒரு வருத்தமும் ஏற்படாமல் மக்கள் எல்லோருக்கும் அவர் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக அவருடைய உள்ளத்தை குளிர்விப்பதற்காக ஒரு பிராயச்சித்த ஹோமம் வருடந்தோறும் நடைபெறுவது உண்டு. அதற்கு பவித்ரோத்சவம்னு பேரு. பட் இப்ப என்ன அப்படி கேட்டா பிரத்யட்சமா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது தவிர சில சமயம் கோவில்ல அகால மரணங்கள் நடைபெறலாம், வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, கோவில்ல ஒரு லகு சம்பிரோக்ஷணம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, பிராயச்சித்தமா பண்ணுவாங்க. லகு சம்பிரோக்ஷணம்னா சின்ன முறையில ஒரு சம்பிரோக்ஷணம் பண்றது, கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நாம சொல்றோம் இல்லையா, அது போல சில பூஜா விதானங்கள் அந்தந்த ஆகம பிரகாரம் ஒரு சில பூஜா விதானங்களை ஏற்படுத்தி அந்த பூஜா கிரமங்கள் நடைபெறுவது உண்டு. இப்ப நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது உலகத்துல உள்ள கோடான கோடி இந்துக்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்திருக்கக்கூடிய விஷயம். இது உண்மையா இருக்கக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு பக்தனுடைய உள்ளார்த்தமான ஆத்மார்த்தமான பிரார்த்தனையா இருக்கு. சரி, அது நடக்கல அப்படின்றத பத்தி விசாரணை ஒரு பக்கம் நடக்கட்டும். முதல்ல நாம பரிகாரத்தை பண்ணணும் என்பதாக தேவஸ்தானத்துல தீர்மானம் பண்ணி இப்ப அந்த பரிகார பூஜையை கையெடுத்திருக்காங்க. இது அவசியம் பண்ண வேண்டியது. இது வேற ஏதாவது தோஷங்கள் இருந்திருந்தாலும், வேற ஏதாவது தோஷங்கள் நமக்கு தெரியாமல் நடைபெற்றிருந்தால் கூட அந்த தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்திப்பதற்காகவே இந்த ஒரு பரிகார பூஜை நடைபெறுவது இது வரவேற்கத்தக்கது. இப்பதான் பக்தர்களுடைய மனசுல ஒரு நிம்மதியானது ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய பதிவுக்கு மிக்க நன்றி திரு ஏபிஎன் சுவாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.